வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பிளவுஸ் பேக் நெக் டிசைன் எப்படி நம்ம சிம்பிளா தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் லைனிங் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் 2 இன்ச் மார்க் பண்ணேன். நெக்கோட லென்த் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அகலமும் லென்த்தும் மார்க் பண்ணிட்டு பாஸ் ஷேப்ல நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம நெக்குக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு நெக் வரைஞ்சிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வெறும் லைனிங் கிளாத்ல மட்டும் தான் கட் பண்றேன். பிளவுஸ் கிளாத்ல நம்ம வச்சு தச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் பிளவுஸ் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் நம்ம ஒண்ணா வச்சு தச்சிடலாம். நெக்க தைக்கும் போது எப்பவுமே ஒரு கைடால வச்சு தைச்சா போதும். லைனிங் கிளாத் அளவுல நம்ம தையல் போட்டு இந்த பிளவுஸ்ல வர எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே லைனிங் கிளாத்தோட பிளவுஸ் கிளாத் நம்ம கட் பண்ணாம அப்படியே வச்சு தச்சிட்டு கூட அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வச்சு தைக்கும் போது அது நகர்ந்துரும். அது ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம தச்சிட்டு லைனிங்ல கரெக்டா கட் பண்ணிட்டு தச்சிட்டு பிளவுஸ் கிளாத்தை கட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நெக்கை நம்ம அப்படியே வச்சு நம்ம அதுல வரைஞ்சிக்கலாம். நெக் ஓரமா வரைஞ்சி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நெக்கு நம்ம எந்த மாடல்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அந்த மாடல்ல வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்துல 1 இன்ச் அளவுல நான் ஒரு மார்க் பண்றேன். நெக்கு சுத்தியுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு மார்க் பண்ணிட்டு அது கீழே நம்ம ஒரு 3 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்ல 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அகலம் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அது ஒரு நம்ம டைமண்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். பாருங்க, நம்ம டைமண்ட் ஷேப்ல வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஓரமா கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த டைமண்ட் ஷேப்ல நம்ம மார்க் பண்ணது தனியா கட் பண்ணி எடுக்க கூடாது. நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸோட சேர்த்து நெக்கோட சேர்த்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் கோல்டன் கலர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிளாத்ல வச்சு நம்ம அது நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ்ல நம்ம நெக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம ஓரமா தையல் போட்டுடலாம். அப்படியே இந்த பேப்பர் கேன்வாஸ் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நெக்கு எந்த டிசைன் தைக்கும் போதும் இந்த மாதிரி நம்ம பேப்பர் கேன்வாஸ்ல கட் பண்ணிக்கிட்டு நம்ம தைக்கும் போது அது நீட்டாகவும் வரும், நல்லா கொஞ்சம் ஸ்டிப்னஸாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம் ஃபுல்லாகவே. நெக்கும் சேர்த்து நான் தையல் போட்டுடலாம். இல்லை, தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின் போது நீங்கள் ஹைன் பண்ணிக்கலாம். வச்சு ஹைன் பண்ணாலும் அது அப்படியே ஸ்டிப்பாக நின்றுடும். ஆனால் தையல் போடுறதா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நெக்கு நம்ம தச்சிட்டு அது ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கும் கட் பண்ணிடலாம்.
பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கிற கிளாத்தை வச்சு நம்ம பிளவுஸ்ல வச்சு நெக்ல வச்சு தச்சிடலாம். கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரா வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நகராம இருக்கிறதுக்காக. இப்போ நெக்கு ஓரமாகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். நெக்கு ஓரத்தில் தையல் போட்டு நம்ம அதை சுற்றியும் தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். பாருங்க நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர்லேயே லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு அண்ட் கோல்டு மிக்சடு. அதை வந்து நம்ம ஓரத்தில் வச்சு தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போதெல்லாம் கரெக்டாக நம்ம மடிச்சுக்கலாம். மடித்தா நம்மளுக்கு அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். லேஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே இன்னொரு தையலும் நம்ம போட்டுடலாம். ஏன்னா அது கொஞ்சம் பட்டையாக இருக்கனால அந்த லேஸு டபுள் தையல் போடும்போது ஸ்டிப்பாக நிற்கும். கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நம்ம சிங்கிள் தையல் போட்டாவே போதும். நான் டபுள் தையல் போட்டுக்கிட்டு வரேன். பாருங்க நம்ம டபுள் தையல் போட்டு தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் கலர் கிளாத்தே எடுத்துக்கிறேன் நான். இல்லை நீ உங்களுக்கு வேறு கலர் எதுனா வேணும்னா கூட நம்ம அந்த மாதிரி தச்சிக்கலாம். இப்போ நெக்கு ஓரத்தில் வந்து நான் வச்சு தச்சிடுறேன். அந்த பாயிண்ட் கிட்ட எல்லாம் வந்து நம்ம நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாத்து விட்டு திருப்பிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்லாம் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம திருப்பும் போது அந்த பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பைப்பிங் அளவுக்கு மடித்து தையல் போட்டுடலாம். பாருங்கள் நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் வச்சு தச்சிட்டோம். தச்சுட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் டிசைன் எதுனா வாங்கி நம்ம வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரொம்ப சிம்பிளான டிசைனு. நீங்கள் எதுக்கு வேணால் ரொம்ப சிம்பிளாக தச்சு போட்டுக்கலாம் பட்டு சாரீஸ் எல்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.